கனா அகாடமி லாஸ்ட் மினிட் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக ரிவிஷன் த்ரூ மைண்ட் மேப்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ்ல மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக் பார்க்க போறோம். இப்போ பழைய சிலபஸ்ல நமக்கு வந்து மார்ஃபாலஜி ஆஃப் எர்த்வர்ம்ஸ், மார்ஃபாலஜி ஆஃப் காக்ரோச் அண்ட் ஃப்ராக் அப்படின்னு 3 கொடுத்துருந்தாங்க. இது ஏன் பழைய போர்ஷன்ல 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த எவல்யூஷனை காமிக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ்லாம் எர்த்வர்ம்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட காக்ரோச்ல இருக்கும். அண்ட் ஃப்ராக்கு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டோட இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஹியூமன் மார்ஃபாலஜியை நம்ம பார்க்கும்போது, மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி பார்க்கும்போது ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாகவே டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த எவல்யூஷனை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிலபஸ் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஃப்ராக் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ we are going to see about the morphology of frog first. ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக்ல மார்ஃபாலஜி அப்படின்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் நம்ம மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுது. ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் கால்ட் மார்ஃபாலஜி. அப்போ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னா நம்ம கண்ணால பார்க்கும்போது எதெல்லாம் நமக்கு தெரியுதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் மார்ஃபாலஜி. இப்போ ஃப்ராக் அப்படின்னு எடுத்த உடனே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதோடைய கலர், அதோடைய தலை, அதோட உடம்பு, கால், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக் பார்க்குற மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃப்ராக் பார்க்கலாம். ஃப்ராகுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரானா டிக்ரினான்னு சொல்லுவோம். நம்ம ரானாங்கிறது ஜீனஸ் நேம் அண்ட் டிக்ரினாங்கிறது நம்மளுடைய ஸ்பீஷியஸ் நேம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய கிளாஸ் வந்து ஆம்ஃபிபியா. ஆம்ஃபிபியாவில் வர்றது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா தே வில் லிவ் போத் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்ட்லேயும் அதால் வாழ முடியும், வாட்டர்லேயும் வாழ முடியும். இப்போ ஃப்ராக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முக்காசி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா தண்ணியில் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து ஜம்ப் பண்ணி நமக்கு லேண்டுக்கு வரும். லேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்லேயும் வாழும், வாட்டர்லேயும் வாழறது தான் நம்ம வந்து கிளாஸ் ஆம்ஃபிபியாக்கு கீழே நம்ம கிளாஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைலம் வந்து கார்டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் பழைய போர்ஷன்ஸ்ல இருந்துச்சு. பட் ஸ்டில் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பைக்கிலோ டேர்ம்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். பைக்கிலோ டேர்ம்ஸ் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா எனி அனிமல்ஸ் அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பைக்கிலோ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஃப்ராக் வந்து அப்படியான ஒரு அனிமல் தான். ஸோ பைக்கிலோ டேர்ம்ஸ் ஆர் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர், நோ கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். சுற்றி இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இன்டர்னல் டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். வெளியே கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து கோல்டாக வச்சுக்கூடாதுங்கிறதுக்காக இதனோட டெம்பரேச்சர் உள்ள இன்க்ரீஸ்டாக இருக்கும். வெளியே ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதனோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக உள்ள வந்து கோல்டாக ஆக்கிக்கும் அது. ஸோ அதுதான் வந்து இட் டஸ் நாட் ஹாவ் எனி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிமிக்ரி ஆர் கேமோஃப்ளேக். இப்போ மிமிக்ரி ஆர் கேமோஃப்ளேக்னா அதோட கலரையும் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் சுற்றி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கேமோஃப்ளேக் ஆர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நான் வந்து இந்த நோட்ஸும் எழுதியிருப்பேன். பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். ஸோ லேண்டில் இருக்கும்போது அது லேண்ட் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் இருக்கும். அண்ட் க்ரீன் லஷ் கிராஸ்லேண்டுக்குள்ளே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலராக அதனுடைய கலரை மாற்றிக்கும். இது எதுக்காக அப்படின்னா ப்ரிடேட்டர்ஸ் கிட்டே இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இது இந்த மாதிரி பண்ணுது. ஸோ மிமிக்ரி அண்ட் கேமோஃப்ளேக்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அது கலரை சேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டிவேஷன் ஆர் சம்மர் ஸ்லீப் அண்ட் ஹைபர்னேஷன் ஆர் வின்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ மழை பெஞ்சுது அப்படின்னா அப்போ வந்து நம்மளால ஸ்னெயில்ஸை பார்க்க முடியும். மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறம் நிறைய ஸ்னெயில்ஸ் வரும். அப்போ இந்த ஸ்னெயில்ஸ்லாம் இவ்வளோ நாள் எங்க இருந்துச்சு? சம்மர் டைம்ல நம்மளால ஸ்னெயில்ஸை பார்க்கவே முடியாது. அப்போ சம்மர் டைம்ல ஸ்னெயில்ஸ்லாம் எங்க போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நம்ம ஆஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் அதனோட பாடி டெம்பரேச்சர் வந்து கோல்டு பாடி டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்கும்போது, ஹாட்டாக இருக்கும்போது அதால் சர்வைவ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இது எங்கேயாவது பரோஸ்லையோ இல்லை கேவ்ஸ்குள்ளையோ ஏதோ ஒரு இடத்துல சேஃபான ஒரு இடத்துல இது போய் படுத்து தூங்கிடும். அண்ட் எப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சர்ஸ் வருதோ அப்போ வெளியே வரும். அப்போ எந்த அனிமல் எல்லாம் சம்மரில் போய் தூங்கி வின்டரில் வெளியே வருதோ அதை வந்து ஆஸ்டிவேஷன் ஆர் சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சில அனிமல்ஸ் வந்து வின்டர் டைமில் போய் எங்கேயாவது தூங்கிட்டு சம்மர் டைமில் வெளியே வரும். அந்த ப்ராசஸை வந்து வின்டர் ஸ்லீப் ஆர் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணும். எப்போல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கோ அப்போல்லாம் பரோஸில் போய் அது ஒளிஞ்சிக்கும், அங்கே போய் படுத்து தூங்கிடும். ஏன் அப்படி தூங்குது அப்படின்னா அந்த டைம்லலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படாது. சாப்பாடு அதை போய் தேடவும் முடியாது. அதனால தான் அது வந்து சம்மர் ஸ்லீப் அண்ட் வின்டர் ஸ்லீப்பை வந்து அண்டர்கோ பண்ணுது. அண்ட் வின்டர் டைம்ல எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும் போதும் அது போய் ஏதாவது ஒரு பரோஸ்ல படுத்து தூங்கிடும்.
ஸோ இதுதான் வந்து வின்டர் ஸ்லீப் ஆர் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் டைமார்பிசம், செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல டை அப்படின்னா டூ அப்படின்னு அர்த்தம். மார்பிசம் அப்படின்னா இப்பதான் நம்ம சொன்னோம் மார்பிசம் ஆர் மார்பாலஜி எனிதிங் தட் ரிலேட்டட் டு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இஸ் கால்ட் மார்பிசம். அப்போ டை மார்பிசம், ரெண்டு மார்பிசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? டூ டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் அப்பியரன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய அனிமல்ஸ்லையும் பார்த்துருக்கோம், ஈவன் இன் ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வில் டிஃபர் அக்கார்டிங் டு தேர் ஜெண்டர். அப்போ மேலுக்கு ஒரு மாதிரியான பிசிக்கல் அப்பியரன்ஸும் ஃபீமேலுக்கு ஒரு மாதிரியான பிசிக்கல் அப்பியரன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டைமார்பிசம் ஆர் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராக்லையுமே இந்த செக்ஷுவல் டைமார்பிசம் அது எக்ஸிபிட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல் ஃப்ராக்ல ஓக்கல் சாக் இருக்கும், காப்புலேட்டரி பேட் இருக்கும், விச் இஸ் ஆப்சென்ட் இன் ஃபீமேல் ஃப்ராக். அப்போ ஓக்கல் சாக் அப்படின்னா அதோட தொண்டை வந்து பெருசாகும். எதுக்காக பெருசாகுது அப்படின்னா அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பெருசாகுது. அதை தான் நம்ம வந்து ஓக்கல் சாக் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபீமேல்ல இந்த ஓக்கல் சாக் இருக்காது, ஸோ ஃபீமேல்னால பெருசா சவுண்ட் போட முடியாது. அண்ட் காப்புலேட்டரி பேட் அப்படின்னா அதனோட 4 லிம்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து பெருசா இருக்கும். மேல் ஃப்ராகுடைய 4 லிம்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருசா இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா டியூரிங் த டைம் ஆஃப் காப்புலேஷன் ஃபீமேல் ஃப்ராகை அழுத்தி பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அது டிசைன் ஆயிருக்கு. ஸோ செக்ஷுவல் டைமார்பிசம் இன் ஃப்ராக் இஸ் எக்ஸிபிட்டட் இன் மேல். எப்படி இருக்கும்னா வோக்கல் சாக்ஸ் அண்ட் காப்புலேட்டரி பேட்ஸா இருக்கும். அதை தாண்டி அதனுடைய மார்பாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அதுக்கப்புறம் ட்ரங்க் ரெண்டு தான் இருக்கும். என்ன இருக்காது அப்படின்னா நெக்கும் டெய்லும் கிடையாது. ஃப்ராக்ஸ்ல நெக் அண்ட் டெய்ல் கிடையாது. ஸோ நெக் அண்ட் டெய்ல் இஸ் ஆப்சென்ட் இன் ஃப்ராக். என்ன இருக்கும் அப்படின்னா ஹெட்டும் ட்ரங்க் மட்டும்தான் உண்டு. சரிங்களா? ஓகே. இப்போ ஹெட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா we have mouth, we have a pair of nostrils. nostrils அப்படின்னா மூக்குக்கு இருக்கிற அந்த ஹோலை தான் வந்து மூக்குக்காக இருக்கிற அந்த ஹோலை தான் வந்து நம்ம nostrils அப்படின்னு சொல்லுவோம். a pair of external nostrils and அது வெளியே தான் இருக்கும். ஸோ it is called as external nostrils. அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ் இருக்கு. ஐஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பல்ஜ்டு ஐஸா இருக்கு. நம்ம பார்த்ததுமே தவளைக்கு எப்படி தெரியும்? பெரிய ஐஸ் தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் பல்ஜ்டு ஐஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஐஸ் வந்து ஐஸ்க்கு மேல வந்து ஒரு லேயர் இருக்கும், ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனோட பேர் தான் வந்து நிக்டேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஃப்ராக்ஸ் வந்து தண்ணிலையும் இருக்கும் லேண்ட்லயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அப்ப ஃப்ராக்ஸ் தண்ணியில இருக்கும்போது அதனோட கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த லேயர் இருக்கு. ஸோ நிக்டேட்டிங் மெம்பரேன் இஸ் பிரசன்ட் இன் ஃப்ராக்ஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஐஸ் ஃப்ரம் வாட்டர். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்மளால நார்மலா இருக்க முடியாது இல்லையா? நம்ம கண்ணெல்லாம் எரியும். தண்ணியில் இருக்கிற ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ணை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பயாவது தான் தண்ணிக்குள்ள போக போறோம். ஸோ ஃப்ராக்ஸ் அப்படி கிடையாது. எப்பயுமே அது வந்து தண்ணிக்கும் லேண்டுக்கும் மாறி மாறி இருக்கும். அது மாதிரி தண்ணிக்குள்ள போகும்போது அதனோட ஐஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ்க்கு வந்து இயர்ஸ் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் கிடையாது. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா ஐஸ்க்கு பின்னாடி we have டிம்பானம் ஆர் டிம்பானிக் மெம்பரேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு மெம்பரேனோ ஒரு லேயர் மாதிரி ஒரு சின்னதாக ஸ்கின் ஃபோல்ட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த ஸ்கின் ஃபோல்ட் வழியாக தான் அந்த சவுண்ட் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ திஸ் டிம்பானிக் மெம்பரேன் வில் ஆக்ட் அஸ் அ இயர். சரிங்களா? இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் முன்னாடி இங்கேயும் எங்கேயும் 2 ஃபோல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பல்ஜ்டு ஐஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம வந்து இந்த லேயர் இருக்குது இல்லையா? இந்த லேயரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? டிம்பானம் விச் ஆக்ட்ஸ் லைக் அ இயர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. ஸோ ஹெட்டோடைய பார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ட்ரங்க் போகலாம். ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா நம்மள பாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அங்கே வந்து ட்ரங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா we have 4 limbs and hind limbs. 4 limbs அப்படின்னா முன்னங்கால தான் 4 limbsன்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற காலை தான் நம்ம வந்து hind limbs அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4 limbsல எத்தனை டிஜிட் இருக்கு அப்படின்னா டிஜிட்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ், நம்ம ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 limbsல வந்து 4 டிஜிட் தான் இருக்கும். இதில் மேல் ஃப்ராக்ல தான் இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காப்புலேட்டரி பேட் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஹைண்ட் லிம்ஸ்ல வந்து 5 டிஜிட் இருக்கு. சரிங்களா? அப்போ பின்னாடி 2 லிம்ஸ் இருக்கும். 2 லிம்ஸ்க்கும் 5 டிஜிட். அப்போ 5 into 2 மொத்தம் 10 டிஜிட்ஸ் இந்த ஹிண்ட் லிம்ஸ் அண்ட் 8 டிஜிட்ஸ் டோட்டலி இந்த 4 லிம்ஸ். ஹிண்ட் லிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் மஸ்குலரா இருக்கும். நிறைய மசில்ஸ் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அது ஜம்ப் பண்றதுக்கெல்லாம் இந்த
மஸ்குலர் ஹிண்ட்லிம் தான் வந்து எப்பயுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹிண்ட்லிம்ஸ்ல இருக்கிற டிஜிட்ஸ்க்கு நடுவில் வி ஹாவ் வெப்டு ஃபீட். அதனோட ஃபீட் எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்டா இருக்கும். வெப்டுனா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து இஸ் ஃபில்டு வித் அ ஸ்கின் ஃபோல்டில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். எதுக்கு அது இருக்கு அப்படின்னா ஃபார் ஸ்விம்மிங். ஸோ தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். இந்த வெப்டு ஃபீட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்விம்மிங். அண்ட் இந்த ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹிண்ட் லிம்ஸை வச்சு ஃப்ராக்ஸ் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, இல்லை அந்த ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹிண்ட் லிம்ஸ் ஃப்ராக்ஸ்க்கு என்ன வகையிலலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங் இஸ் பை வெப்டு ஃபீட் அண்ட் வாக்கிங் அண்ட் லீப்பிங். லீப்பிங்னா அப்படி ஜம்ப் பண்ணி போகுது இல்லையா, அதான் லீப்பிங். அண்ட் பரோயிங், அது வந்து லேண்டெல்லாம் வந்து பரோ பண்ணி உள்ளே போய் தங்குறதுக்காக அந்த பரோயிங் ப்ராசஸ்க்கெலாம் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ மார்ஃபாலஜியில் ஹெட் அண்ட் ட்ரங்க் பார்த்துட்டோம். அதை தாண்டி நம்ம வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஸ்கின் தான். ஸோ ஸ்கின் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கின் எப்படி இருக்கும்? யாராச்சும் என்னைக்காவது ஃப்ராக் கையில் தொட்டு பார்த்துருக்கீங்களா? தெரியாமல் பை மிஸ்டேக் தொட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ த ஸ்கின் ஆஃப் ஃப்ராக் இஸ் ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரி. ஸோ ஒரு மாதிரி குழன்னு இருக்கும் அண்ட் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா த ஸ்மூத்னஸ் அண்ட் ஸ்லிப்பரி is due to the presence of mucus. Mucus அப்படின்னா நம்மளுடைய சலைவா கூட இஸ் அ கைண்ட் ஆஃப் மியூக்கஸ் தான். என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் குழன்னு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நம்ம மியூக்கஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃப்ராகுடைய ஸ்கின்லையும் மியூக்கஸ் இருக்கு. அதனால தான் ஃப்ராகுடைய ஸ்கின் ஸ்மூத் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மியூக்கஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கீப்ஸ் த ஸ்கின் மாய்ஸ்ட். எப்பயுமே அதனோட ஸ்கின் வந்து மாய்ஸ்டா ஈரப்பதத்தோடயே இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த ஸ்கின் வழியாக தான் ஃப்ராக் என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணுது. வென் இட் இஸ் இன் அண்டர் வாட்டர் அதுக்கு தேவையான வாட்டர்ஸை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. வாட்டரில் இருக்கும்போது மட்டும் கிடையாது, லேண்டில் இருக்கும்போதும் ஃப்ராகால தண்ணி குடிக்க முடியாது. ஸோ குடிக்காமல் அப்போ அதுக்கு தண்ணி எப்படி அதை எடுத்துக்குது அப்படின்னா த்ரூ இட்ஸ் ஸ்கின். இட் இஸ் அப்சார்பிங் த வாட்டர் த்ரூ இட்ஸ் ஸ்கின். ஸோ ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்கின்னோட கலர் பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் டார்சல் அண்ட் வென்ட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டார்சல்னா யூஸ்வலாக பேக், வென்ட்ரல்னா ஃப்ரண்ட். இதில் வந்து நம்ம மேலே பார்க்குறோம் இல்லையா ஃப்ராகுடைய மேலே, அதை தான் இங்கே வந்து டார்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென்ட்ரல்னு இவங்க மீன் பண்ணுறது ஃப்ராகுடைய அடிப்பாகத்தை நம்ம பார்க்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து வென்ட்ரல்னு சொல்கிறாங்க. ஸோ டார்சல் வந்து யூஸ்வலாக என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஆலிவ் கிரீன் கலரில் இருக்கும். ஆலிவ் கிரீன் கலரில் இருந்து அது மேலே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். அண்ட் அது ரெகுலராலாம் இருக்காது, இர்ரெகுலர் ஸ்பாட்ஸாக இருக்கும். அங்கங்கே நம்ம அதுக்கு மேலே புள்ளியாக நம்ம ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். அண்ட் வென்ட்ரல் அப்படின்னா கீழ்ப்பகுதியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே பேல் எல்லோ கலரில் இருக்குது அண்ட் அது யூனிஃபார்மாக இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்காது. அப்போ டார்சல் சைடில் ஸ்பாட்ஸ் இருக்கும், வென்ட்ரல் சைடில் ஸ்பாட்ஸ் இருக்காது. அண்ட் டார்சல் சைடு வந்து இஸ் இன் ஆலிவ் கிரீன் கலர் அண்ட் வென்ட்ரல் சைட் பேல் எல்லோ கலரில் இருக்குது. அதனால தான் அந்த கலர்லேயே நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ராக். ஸோ ஃப்ராகோட மார்ஃபாலஜியில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஹெட் அண்ட் ட்ரங்க் இருக்குன்னு பார்த்தோம், நெக் ஆப்சென்ட்னு பார்த்தோம், டெய்லும் ஆப்சென்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஹெட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹெட்ல வந்து மவுத், நெக்ஸ்ட் பேர் ஆஃப் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு, பல்ஜ்டு ஐஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிம்பானம், இயர்ஸ்க்கு பதிலாக டிம்பானம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ட்ரங்க்ல என்னெல்லாம் இருக்கு? 4 limbs with 4 digits, 2 4 limbs with 4 digits each பார்த்தோம். அப்புறம் ஹின்லிம்ஸ்ல 2 ஹின்லிம் இருக்கு, ஒவ்வொரு ஹின்லிம்லையுமே 5 டிஜிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஸ்கின்னை பற்றி பார்த்தோம், அது மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரியா இருக்குன்னு பார்த்தோம், அது எதுக்காக அப்படி இருக்குன்னு பார்த்தோம், கலர் என்னென்ன கலர்ல இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஃப்ராகுடைய ஆனட்டமி பார்க்க போறோம். என்சிஆர்டிஸை லாஸ்ட் மினிட்ல ஃபுல்லாக கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால என்சிஆர்டிஸை வந்து மைண்ட் மேப்ஸாகவும் ஃப்ளோ சார்ட்ஸாகவும் கனா அகாடமி பண்ணி உங்களுக்காக கொடுக்குது. இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற மைண்ட் மேப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு மைண்ட் மேப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.